பிரான்சில் சட்டவிரோத செயற்பாடு மற்றும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடும் குடியிருப்பாளர்களை சமூக வீடுகளிலிருந்து வெளியேற்றும் கடுமையான சட்ட நடவடிக்கைகள் தற்போது அதிகாரப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளன. முன்னர் சமூக நில உரிமையாளர்களுக்கு தடை செய்யப்பட்ட இந்த நடவடிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் வெளியிடப்பட்ட போதைப்பொருள் எதிர்ப்பு சட்டத்தின் மூலம் தற்போது சட்டப்பூர்வமாக மாற்றப்பட்டுள்ளது. பூஸ் டிரோன் பகுதியில், குறிப்பாக மார்சேயில் இந்த புதிய நடைமுறைகள் தீவிரமாக செயல்படுத்தப்படுகின்றன. போலீஸ் தலைமையக தகவலுக்கு அமைய தற்போது வரை 35 வெளியேற்ற நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் 8 வழக்குகள் விசாரணைக்கு காத்திருக்கின்றன. ஜனவரி 2026 முதல் இந்த விசாரணைகளை விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்காக தனி அமர்வுகள் ஒதுக்கப்படும். ஜனவரி 2026 முதல் இந்த விசாரணைக்காக விரைவாக நடைமுறைப்படுத்துவதற்காக தனி அமர்வுகள் ஒதுக்கப்படும் என மார்சே நீதிமன்ற தலைவர் உறுதியளித்துள்ளார். இந்த நடவடிக்கை போதைப்பொருள் வியாபாரிகள் சமூக வீடுகளில் வசிப்பதை முற்றுப்படுத்தும் நோக்குடன் செயற்படுகிறது. 1,00,000 பேர் சமூக வீடுகளுக்காக காத்திருக்கும் நிலையில் சமூக வீட்டை வாழ்வாதாரமாக போதைப்பொருள் வியாபாரத்திற்கு பயன்படுத்துவது ஏற்க முடியாதது என 13 சமூக வீட்டு தொகை தலைவர் தெரிவித்துள்ளார். பூஸ் டிரோன் பகுதியில் 34,000 வீடுகளுடன் மிகப்பெரிய சமூக நில உரிமையாளராக உள்ளனர். உள்ளூர் அரசியல் தலைவர்களும் இந்த நடவடிக்கையில் சமூக நீதியின் ஒரு அம்சமாக வரவேற்கின்றனர். கதவின் முன் போதைப்பொருள் வைக்கப்படுவதை தடுக்க லிப்டை செயலிழக்கச் செய்யும் நடவடிக்கைகள் முடிவுக்கு வரும் என தெரிவித்துள்ளனர். இருப்பினும் குடியிருப்பாளர்களிடையே மாறுபட்ட பார்வைகள் உள்ளன. சிலர் இந்த நடவடிக்கையை ஆதரிக்கின்றனர். ஆனால் மற்றவர்கள் குற்றத்தில் நேரடியாக ஈடுபடாத குடும்ப உறுப்பினர்களையும் வெளியேற்றுவது நியாயமல்ல என கண்டிக்கின்றனர். இதற்கு சம்மந்தமில்லாத பெற்றோர்களையும் பாதிக்கக்கூடாது என ஓர் ஓய்வூதியதாரர் தெரிவித்தார்.